ஹாய் வியூவர்ஸ். தமிழ் கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த சேனல் கண்டிப்பாக இந்த அளவு ரீச் ஆகிருக்க முடியாது. எப்பவும் போலவே கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரோவை பற்றி தான். ஆரோவை மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே லாஸ்ட் வீக்கே இந்த வீக்கான எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் பண்ணியிருந்தாங்க. நேற்றும் பார்த்திங்கன்னா அவர் மேலே பல சர்ச்சைகள் இருந்தது. கமல் ரொம்பவே கடுப்பாகி நீங்கள் மொத்தம் கொடுத்தீங்களா இல்லையான்னு டைரெக்டாகவே கேட்டார். முதல்ல இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆமாம் கொடுத்தேன், பிக் பாஸ் சொன்னதுனால கொடுத்தேன்னு மழுப்பினார். ரொம்பவே கடுப்பாகி போன கமல், நீங்கள் முதல்ல மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், ஓவியா போனதுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணம்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆர்வம் போய் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொன்னதுனால மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸும் இவர் மேலே ரொம்பவே கடுப்பானாங்க. அதில் ஒருத்தர் தான் கணேஷ். நான் ஆல்ரெடி கேட்டேனே, இல்லைன்னு சொன்னீங்களேன்னு கேட்டதுக்கு, நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் மழுப்பு பண்ணிட்டார். ஸோ இந்த வீக் எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு ஆரோவை நாமினேட் பண்ணதால் மக்களுக்கு ரொம்பவே உற்சாகமாகிடுச்சு. ஏன்னா மக்களோட பெரும் ஆதரவு பெற்ற ஓவியா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினதுக்கு ஒரே ஒரு காரணம் ஆரோவ் தான். நாமினேஷன் ப்ராசஸில் ஆரோவ் ஒரு தடவையாவது வரமாட்டாரா அப்படின்னு எங்கிக்கிட்டு இருந்த மக்களுக்கு இது ஒரு சரியான தருணமாக இருக்குது. ஸோ இந்த வாரம் பிக் பாஸில் எலிமினேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோவ் மட்டும்தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக மக்களோட ஆதரவு கொஞ்சம் கூட இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.